நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் என்ன நெனச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம விஜய்யையும், மல்லியையும் ஒண்ணு சேரவே விடக்கூடாது. அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி நம்ம மல்லிய இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக எவ்வளோ பெரிய விஷயங்கள செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் நம்ம மல்லி செய்றாங்க. அதாவது தன்னோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கரிச்சு கொட்டுனது, விஜய் திட்டுனது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு, கேஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு இப்போ சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயால வந்து நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது. இப்படி நெறைய வேலைகள் செய்ய முடியாததுனால, அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியே பக்காவா செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெய் மறந்து போயிட்டாரு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லது தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம மல்லிய இப்படி தப்பா நெனச்சுட்டோமே அப்படின்ற மாரி சொல்லி, நல்ல நாள் அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட கால்லயே விழுந்து இப்போ நம்ம விஜய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சுடுது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மல்லியோட நல்ல மனச வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரச்சனைகள் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே வந்து நம்ம விஜயோட மனசுக்குள்ள ஆழமா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி பதிய ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த ரஞ்சிதா, ராஜேஸ்வரி இவங்களோட நிலைமை என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒண்ணுமே கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அம்போன்னு ஒரு நிலைமை தான். ஏன்னா, இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பயப்பட்டா. பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு பதிலா, நான் ஊர் பக்கம் போய் சேர்ந்துடுறேன். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதையாச்சும் இருக்கும். இங்க இருந்தா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு என்ன வந்து இங்க வந்து ஜெயிக்க விட மாட்டா. என் மாமன வந்து பார்த்தீங்கன்னா, அடைய விட மாட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. அதாவது நம்ம மல்லி ஒண்ணுமே பண்ணல. அதுக்கே இப்படி கதறி அழுறா அப்படின்னா, நம்ம மல்லி ஏதாச்சும் பண்றாங்கன்னு வைங்களேன், அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சம்பவங்கள் சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். சரி இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மன்னிப்பு கேட்குறாருன்னு சொன்னோம் இல்லையா? அன்னைக்கு என்ன நாளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாளு. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் வந்து எல்லாமே சூப்பரா இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாளா நம்ம மல்லி மேல கோவப்பட்டதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு பெருசா இது இருந்திருக்காது. ஆனா இந்த இடத்துல நம்ம மல்லியோட கால்ல வந்து "என்ன மன்னிச்சிரு மல்லி. அதாவது என்ன ஏத்துக்கோ மல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன தப்பா நெனச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவர் சொல்ற விஷயம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.